السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய இலக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவனுடைய அன்பை பெற்று அவனுடைய மன்னிப்பை பெற்று மகத்தான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான். இந்த லட்சியத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த லட்சியத்துக்கு எதிராக இடையில் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த உலகம் நமக்கு பெருசு கிடையாது, நாளை மறுமைதான் நிரந்தரமானது, அதில் தான் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு தான் ஒவ்வொரு முஸ்லிமும் பயணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, காசாவில் நடக்கக்கூடிய அந்த அக்கிரமங்கள், அந்த அநியாயங்களை நீங்கள் பார்க்கலாம். பல மாதங்களாக அந்த மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அங்க நடக்கக்கூடிய அந்த கோரமான காட்சிகளை அவ்வப்போது வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்களை பார்க்கிறோம். ஆனா நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த மக்களுடைய பயணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், எப்படிப்பட்ட நெருக்கடி வந்த போதிலும் அந்த மக்கள் நிலை குலையாமல் இருக்கிறார்கள், தடுமாறாமல் இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு பின்னால் இன்னொரு உலகம் இருக்குது, அந்த மறுமையில நாம ஜெயிக்கணும், அதுல அல்லாஹ் எங்களுக்கு கூலிய தருவான் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்கள் இன்று வரைக்கும் அங்க நினைச்சாங்க, உறுதியோடு நிற்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி கூட வந்துச்சு, நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு பிறந்த குழந்தைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு போறாரு. இரட்டை குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு என்ன செய்யறாரு, போறாரு. அப்படி போயிட்டு வரும்பொழுது அவர் பார்க்கிறார், அவருடைய வீடு இல்லை, அந்த ரெண்டு குழந்தையும் கிடையாது, அவருடைய மனைவியும் இல்லை, அவருடைய மனைவியுடைய தாயார் மாமியாரும் கிடையாது. ஒட்டுமொத்த குடும்பமே அந்த தாக்குதலுக்கு உண்டாகி அவர்கள் இறப்பை சந்திக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்காக பிறப்பு சான்றிதழ் வாங்க போனாரு, வரும்போது பிள்ளைகள் இல்ல, அடுத்தது இறப்பு சான்றிதழை வாங்குவதற்கு அவர் தயாரா இருக்கிறான்னு சொன்னா, இப்படி கடுமையையும் நெருக்கடியும் அவர்கள் சந்தித்தாலும், ஆனால் அந்த மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்ளக்கூடிய வார்த்தை வரல. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறான், நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த மக்கள் ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தை இறந்துட்டு இருக்கிறான், தந்தை கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கிறாரு, குத்துயிரும் குலையுருமாக செத்து கிடக்கிறாரு. அந்த தந்தையை பார்த்து அந்த பிள்ளை சொல்லுகிறான், பாப்பா நீங்க மௌத்தாயிட்டீங்க, இனிமேல் என்னை ஃபஜ்ருக்கு யார் எழுப்புவா? என்னை ஃபஜ்ருக்கு எழுப்பிட்டு போறது நீங்க தான், என்னை எழுப்பிட்டு வருவீங்க, ஆனால் என்னை ஃபஜ்ருக்கு எழுப்புவது யார் என்று அந்த சிறுவன் கேட்கிறான். ஈமானை உறுதியை பார்த்தீங்களா? பாப்பா மௌத்தாயிட்டா நம்ம என்ன கேட்போம்? என்னை யார் பாப்பா, என்னை யார் கவனிப்பா, எனக்கு சாமான்லாம் யார் வாங்கி தருவா அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஆனா அந்த சிறுவன் சொல்றான், எப்பவுமே என்னை ஃபஜ்ருக்கு எழுப்பிட்டு போவீங்களே, என்னை ஃபஜ்ருக்கு இனி யார் எழுப்பிட்டு போவான்னு சொன்னா, அந்த சிறுவனுக்கு ஃபஜ்ருக்கு மேல் உள்ள ஆசையை பார்த்தீங்களா? ஆனா நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஃபஜ்ருடைய நிலை, நம்முடைய நிலை எப்படி இருக்குது?
ஃபஜ்ருடைய வாடையே இல்லாத எத்தனையோ முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அவர்களிடத்தில் நாம் ஏராளமான படிப்பினை பெற வேண்டியது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு முஸ்லிம் போறான். என்ன காரணம் தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த சொர்க்கத்தை பற்றி நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க சொர்க்கத்தை பத்தி. அந்த சொர்க்கம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். சொர்க்கத்துல ரொம்ப இலகுவா நம்ம போயிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சஹல் பின் சஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில 3250வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா ஹைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கும் அளவு இடம் கிடைத்தாலும், சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கும் ஒரு அளவு உங்களுக்கு கிடைச்சாலும் அது எப்படிப்பட்டது? ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கம் பிரம்மாண்டமானது. அந்த சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைச்சாலும், சாட்டைனா எவ்வளவு வைக்கலாம்? ஒரு ஜான் வைக்கலாமா? ஒரு ஜான்ல ஒரு சாட்டையை வச்சிடலாம். அந்த இடம் கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த உலகம், இந்த உலகத்திற்கு கூடிய எல்லாவற்றை விடவும் அது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்ப சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த சொர்க்கம் ஈஸியாகவும் கிடைச்சிடாது, ரொம்ப இலகுவாக நீங்கள் நுழைஞ்சிட முடியாது. அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போகணும்னு சொன்னா, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, நீங்க சொர்க்கத்துல ரொம்ப இலகுவாக போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, உங்களுக்கு கடுமையான சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் கிடைப்பது என்பது வெற்றி தான். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு அதையே நம்ம நினைக்கிறோம், சொர்க்கம் கிடைச்சிட்டாலே வெற்றிங்கிறோம். ஆனா சொர்க்கம் கிடைத்தால் மட்டும் வெற்றி கிடையாது. சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அந்தஸ்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், படித்தரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். நாம் அப்படிதான் நினைக்கிறோம், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலே பெரிய வெற்றி அப்படி நினைக்கிறோம். சொர்க்கத்துக்குள்ள போவது வெற்றி என்றாலும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாவீங்களே, அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டவங்களேன், சாதாரண ஒரு இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. சொர்க்கத்துக்குள்ள போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையா, அது மிகப்பெரிய வெற்றி. அது யாருக்கு கிடைக்கும்? நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். சூரா நிசால 69வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமன் யுத்தியுல்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்களோடு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பி இறை தூதர் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட இறை தூதர்களோடு, உண்மையாளர்களோடு, உயிர் தியாகிகளோடு, நல்லவர்களோடு இருப்பார்கள். அவர்களே மிக அழகிய தோழர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யார் நபிமார்களோடு மறுமையில் இருப்பா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, நபிமார்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். அவர்கள்லாம் மிக சிறந்த தோழர்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாளை மறுமையில இப்ராஹிம் நபியோடு இருப்பது சாதாரண பாக்கியமா? நாளை மறுமையில நூஹ் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல பல நபிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு,
நமக்காக அல்லாஹ் அனுப்பிய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது என்பது சாதாரண வெற்றி கிடையாது, அளப்பரிய வெற்றி. அப்ப அதுக்காக நாம் என்ன செய்யணும்? பாடுபடணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது நீங்கள் நாளை மறுமையில என்னுடைய தூதர்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை நேசிக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் என்ன செய்யணும்? உங்களை நேசிக்கணும். நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு வழி ஒன்று இருக்கு. என்ன வழி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3வது அத்தியாயம் 31 32 அல்லாஹ் பேசுறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனுபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்ல நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீங்கள் என்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லாத அன்பாளனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் இதை புறக்கணித்தால், நான் கட்டுப்பட மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்தால், அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். சும்மா வாயளவில் நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது மட்டும் இல்ல, செயல்ல காட்டணும். என்னுடைய தூதர் இது சொன்னார், அதனால் நான் செய்கிறேன். என்னுடைய தூதர் இதை விட்டு விலக சொன்னார், அதனால் நான் விலகி இருக்கிறேன் என்று செயல் வடிவத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றக்கூடிய நேரத்தில் நாளை மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போவதோடு மட்டுமில்ல, சொர்க்கத்தில் நபிமார்களோடு, ஒரு கல்ல ரெண்டு மாங்க சொல்லுவாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வோடு இருக்கலாம், ஏனைய நபிமார்களோடு இருக்கலாம். அந்த பாக்கியம் இந்த மார்க்கத்தை தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அதை உணர்ந்து நாம் இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் பின்பற்றி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானா என்று கூறிக்கொண்டு, ரசூலுல்லாஹ்வோடு இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் சில வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நாளை மறுமையில என்னோடு நீங்கள் இருக்கணும்னு சொன்னா இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.